நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கான்டென்ட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. வீடு இருந்தா தெஃப்ட் ஆகுது, இல்ல ஏதாவது டேமேஜ் வருதுன்னா, இந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கான்டென்ட் இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு சார் இம்பார்ட்டன்ட்? இந்த இன்சூரன்ஸ் நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது மேடம். ஏன்னா இந்த மிச்சத்தெல்லாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கான்டென்ட் இன்சூரன்ஸ் தான் என்னன்னா, இப்போ ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுறீங்க. ஓகே, அந்த வீடு நாளைக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, ஓகே, அது நான் ஏன் சொல்கிறேன்னா, சென்னையை பொறுத்தவரைக்கும் நம்ம சீஸ்மிக் ஜோன் 3ல இருக்கும். சீஸ்மிக் ஜோன் 3 நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எர்த்குவேக் ப்ரோன் ஜோன் சென்னை ஃபுல்லாகவே. ஸோ இப்போ நாளைக்கு எர்த்குவேக்னால ஏதாவது டேமேஜ் ஆகுது, இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லை தெஃப்ட்டு, வீட்டுக்குள்ளே யாரோ உள்ளே பூந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் காமனாக நடக்குது நீங்கள் கரெக்டாக. ஸோ இப்போது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வீடு. நாளைக்கு இது ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா உங்கள் சேவிங்ஸ் எடுத்து தான் அந்த வீடை நீங்கள் ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கண்டென்ட் இன்சூரன்ஸ் அங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, இது பேசிக்காக என்னென்னா, இது வந்து வருஷம் ப்ரீமியம்லாம் கட்ட தேவையில்லை. நீங்கள் ஒரு தடவை ப்ரீமியம் பே பண்ணிட்டீங்கன்னா 10 இயர் ஒரு 15 இயர் பாலிசி. ஓகே, ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இது ரெண்டாக பிரிச்சுப்பாங்க கண்டென்ட்டை. ஒன்று வந்து ஸ்ட்ரக்சர், உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கான சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு ஒரு போர்ஷன். இன்னொன்று வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற கான்டென்ட், வீட்டுக்குள்ளே இருக்கிற திங்ஸுக்கான போர்ஷன். வீட்டுக்குள்ளே பேசிக்காக என்ன இருக்கும், கோல்டு இருக்கும், டிவி, லேப்டாப், மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும் வீட்டுக்குள்ள. ஸோ இதுக்கு ஒரு அமௌண்ட் போட்டுருவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எப்படி போடுவாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 2000 rupees ஆர் 3000 rupees போட்டுட்டு இன்ட்டு 1000 ஸ்கொயர் ஃபீட் போட்டால் எவ்வளோ காஸ்ட் வருதோ அதுதான் உங்களுக்கு இன்சூர்டு வேல்யூ ஃபார் தி ஸ்ட்ரக்சர்.